இந்த உண்மைய நீ ஊரறிய மைக்கு போட்டு சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. உன்னால முடிஞ்சா கார்த்திகை கண்டுபிடிச்சுக்கோ. இது சவால். புவனேஸ்வரி, குற்ற உணர்ச்சியில தான் நான் இத்தனை நாளா தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு எந்தவித பயமும் இல்ல. எனக்கு துணையா என் மக மாயா இருக்கா. எண்ணி ஒரே மாசத்துல கார்த்திக புடிச்சு நிறுத்தி உண்மையை எல்லாருக்கும் சொல்லுவேன். சவால். அதையும் பார்த்தலாம். உன் முகத்திரைய கிழிக்கிற நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வா மாயா. அம்மா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? தனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தனா. என்ன விஷயமா? வீட்ல என்னெல்லாமோ பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. சீக்கிரமே எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புறேன். ஆனா நீ உன் மனச மாத்திக்கிட்டியா இல்லையா? எதை பத்திமா கேக்குறீங்க? எனக்கு புரியல. கதிர விஷயத்துலதான் கேக்குறேன். நீ அவனை ஏத்துக்கிட்டியா இல்லையா? தனா, கதிர ரொம்ப நல்லவன். உனக்காக அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். அவனுக்காக பெருசா நாங்க எதுவும் செஞ்சதில்ல. அவனோட அப்பா அம்மா போன பிறகு அவனை நாங்க பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அந்த நன்றிக்காக அவன் எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கான். அதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. நீயும் கதிரும் சந்தோஷமா வாழணும் தானா, அதான் என் ஆசை. அப்பா வேற ஒரு முடிவுல இருக்காரு. அவரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. தனா, பெரியப்பா கதிர தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அவரு கோவத்துல இருக்காரு. ஆனா உனக்கு கதிர் மேல விருப்பம் இருக்குதானே? மௌனம் சம்மதம், அதானே? உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அப்பாவோட விருப்பம் தான் முக்கியம். அவர் எனக்காக தான் வாழ்றேன்னு சொல்றாரு. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரை எதிர்த்துக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. கதிர் ரொம்ப நல்லவன் தான். நான் அவனை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் மீறி எனக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா அப்பா அவரை எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நானும் அவர் பேச்ச மீறி நடந்துகிட்டா அவர் மனசு உடைஞ்சு போயிருவாருமா. அவரு சம்மதம் இல்லாம அப்போ ஏத்துப்பியா? அது எப்படி நடக்கும்? பெரியப்பாவுக்கு உண்மைலாம் தெரிஞ்சா அவர் கண்டிப்பா கதிரை ஏத்துப்பாரு. அது எப்படி முடியும்? நான் அந்த கார்த்திகை லவ் பண்ணது அவருக்கு தெரிஞ்சா அவரால தாங்கிக்கவே முடியாது. நானும் அவர் பேச்சு மீறி நடந்துகிட்டேன்னு ரொம்ப நொந்து போயிடுவாரு. அந்த உண்மைலாம் அவர்கிட்ட சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனச மாத்தலாம். கதிர் நல்லவன்னு மட்டும் பெரியப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாயாக்கா. தனா, நிச்சயமா அது நடக்கும், நீ நம்பு. பாரு, என் மேல கூட கோவத்துல இருந்தாரு. ஆனா என்ன அவர் ஜாமீன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா?
பெரியப்பா கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நானே எவ்வளவோ அவருக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ண. ரொம்ப நல்லா இருந்த குடும்பம். நாம நம்பின சில பேர் நம்மளை ஏமாத்திட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி குடும்பம் தான். உன் வாழ்க்கையை அந்த கார்த்திக் அழிக்கணும்னு நினைச்சான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் கெட்டவன். அவன் கிட்ட இருந்து கதிர் தான் உன் வாழ்க்கையை காப்பாத்தினான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கு அந்த கார்த்திக்க ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு அவன் கெட்டவனு வெளிச்சம் போட்டு காட்டணும். இனிமே எங்கம்மா அது நடக்க போகுது? அவன் தான் இறந்துட்டானே. இல்லதனா, அவன் இன்னும் சாகல. இந்த ஆள் யாருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறாரு? ஒருவேளை அந்த கார்த்திக் பயலுக்கா இருக்குமோ? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கோயில வச்சு மாயா அவனை பாத்திருக்கா.